பாருங்கள் நம்ம வீட்டில் இன்றைக்கி கோதுமை ரொட்டி சுட போகிறேன். அதுக்கு தேவையானதை எடுத்து வச்சுருக்கிறேன். ஊற வச்ச கோதுமை பாருங்கள், ஒரு டம்ளர் ஊற வச்சு நல்லா ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. அதை இப்போ தண்ணி நல்லா இந்த அளவுக்கு வடிச்சிட்டு அப்படியே சேக்கில் போட்டு ஆட்ட போகிறேன். அது கூட ஒரு 4 கொத்து கருவேப்பிலை தழை போடுறேன். 2 வரமிளகாய், கொஞ்சோண்டு உப்பு போட்டு இப்படி நல்லா ஆட்டணும். கோதுமை இப்படியே நல்லா நம்ம நேரம் ஆட்டிகிட்டே இருந்தோம்னா அப்படியே புசு நல்லா வந்துடும். வரும்போது உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். இந்த கோதுமை நம்ம எப்படி செய்கிறதுன்னா, அப்படியே அலாசி அப்படியே காய வச்சு ஒரு நாள் முதல் நாள் அலாசி காய வச்சு அதுக்கப்புறமேல ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட இதை மட்டும் போட்டு உப்பு போட்டு ஆட்டினா பாருங்க இப்படி சிக்கிக்கும். இதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் மேலே எடுத்து போட்டு ஆட்டணும். இந்த முழு கோதுமையிலும் செய்யலாம் ரொட்டி, நம்ம மாவுலேயும் செய்யலாம். இருந்தாலும் முழு கோதுமையில் செய்கிறது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதனால நான் இதில் செய்யலான்னு இன்றைக்கி எடுத்து வச்சுட்ருக்கிறேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆட்டுறதுக்கு, ஆனால் கொஞ்சம் நேரம் ஆட்ட அப்படியே சரியாக வந்துடும். இப்போ 3 டைம் எடுத்துட்டேன். இப்படியே தான் அப்பப்போ உள்ள போய் சிக்கிக்கும். நம்ம அப்போ எடுத்து வச்சு ஆட்டணும். இப்போ பாருங்க, ஆட்ட அப்படியே ஓர்ஸ் மாவு மாதிரி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ஆட்ட இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். மாவு நல்லா இந்த அளவுக்கு ஆட்டி விட்டுருச்சு. இவ்வளோ இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணலாம்னா, பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் உள்ளே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை தழை 4 இருக்குது, போட்டுக்கலாம் கொஞ்சம். அப்புறம் பச்சை மிளகாய் 3, அப்புறம் கொத்தமல்லி தழை, இதெல்லாம் போட்டு சும்மா அப்படியே 4 திருப்பி அப்படியே கொஞ்சம் இதானது அப்படியே எடுத்துக்கலாம். பாருங்க, அதெல்லாம் போட்டு ஆட்டியாச்சு. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். பார்த்தா நம்ம போண்டா மாவு போடுற அளவுக்கு இருக்கணும் மாவு. இதுக்கு மேலே தண்ணியும் போகக்கூடாது, கெட்டியாகவும் வரக்கூடாது. இப்படி தான் இருக்கணும். இதுதான் பதம். இதுக்கு மேலே வலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம உப்புலாம் முதல்ல போட்டிருக்கிறேன், பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ எதுவும் போட தேவையில்லை. அம்மா சுடுறதுக்கு தயாராகிட்டாங்க ரொட்டியை. வாங்க நாமளும் போய் எப்படி சுடுறாங்கன்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வைக்கலாங்கண்ணே, அடுப்பத்தை வைக்கலாம். அடுப்பத்தை வச்சுட்டு ஏம்மா சுடுதே, காற்று வேற அடிக்குது, விசு விசுன்னு காற்று அடிக்குது, வெயில் அடிக்குது. உடம்பே தோசைகள் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். ரைட்டு, மாவு எடுத்துக்கலாம். காயத்ரி இன்னும் இந்த ரொட்டி சாப்பிட்டதே இல்லையாம்மா? சாப்பிடல காயத்ரி, இன்னைக்கு சாப்பிட்டு சூப்பராக சாப்பிடுங்க. கல் காஞ்சிச்சு. இப்படி அரை காய்ச்சல்லையே நம்ம அதை அப்படியே மேலே எடுத்து பராத்த ஆரம்பிச்சிடலாங்க. இல்லைன்னா ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு சட்டி கையை சுட ஆரம்பிச்சிடும். மாவு எடுத்து வச்சுக்கிட்டு தண்ணி எடுத்து தொட்டு நம்ம இது பண்ணோம்னா நல்லா இதாயிருங்கம்மா. இப்படி தான் பண்ணிடணும். பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டு அப்படியே பண்ணிகிட்டே வந்தோன்னா மெலிசாக வந்துடும். லேசான தீயில் வைக்கணும். கல் அரை சூடாக இருக்கும்போது வைக்கணும். பாருங்கள் எப்படின்னு பாருங்கள். இப்படி தான் செய்யணும். இன்னும் கூட மெலிசாக முடிஞ்ச வரையும் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஃபுல்லாக பண்ணி விட்றலாம். இல்லைங்களா, வேக இந்த மாதிரி கலர் மாதிரி அப்படியே எப்படி சாப்பிட்டு எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள். இப்போ வெந்துக்குச்சு. இப்போ அப்படியே திருப்பி போட்டுடலாம். கல்லுலேயே ஒட்டலை, அப்படியே பொண்ணு நேரமாக வந்தால் திருப்பினோம்னா பார்த்தீங்களா இப்படி தான் வரும். அந்த வெங்காயம் அரிஞ்சு போட்டதுக்கு, கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டதுக்கு பாருங்கள் அப்படியே எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். இப்படியே வேகணும் பாருங்கள். இப்போ திருப்பலாம் எப்படி இப்படி வெந்து போச்சுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, இப்படி தான் வேகும். இது மேலே பூரா வெங்காயம்லாம் வந்துச்சு ஒரு பக்கம். பாருங்கள் எப்படி வேகுதுன்னு.
பார்த்தீங்கன்னா பாருங்கள் 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு. 2 பக்கம் திருப்பி போட்டாச்சு. அப்படியே எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். அடுத்த ரொட்டி நான் செய்கிறேங்க. கல் ரொம்ப ஆனால் சூடாக இருக்குது. அம்மா செய்ய எனக்கு இப்படி செய்யணும்னு ஆசையாயிருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி கை சுட்டுக்காத, தண்ணி நினச்சிக்கோ, கை சுடும். நல்லா தேய்ச்சி விட்டாச்சுங்க. இப்போ ஆயில் ஊற்றலாம். இதுக்கு ஏன் கொஞ்சம் சேர்த்து ஆயில் ஊற்றுறோன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், கருகாது. இல்லைன்னா கருகுன மாதிரி ஆயிரும். இப்படி தோசை கரண்டிலேயே மேலே இருக்கிறதெல்லாம் இப்படி கை சுடுறதுன்னு பார்த்தோம்னா இப்படி இழுத்து விட்டோம்னா நல்லா இப்படி ஃப்ளாட்டாக ஆயிரும். வேகும்போது ஈவனாக வேகும். கல் நம்ம சூடாயிடுச்சு. தலைநிலே வந்து போயிடும். பாருங்க வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்படி தேய்ச்சி விட்டோம்னாங்க அந்த மேலே தூக்கிட்டு இருக்கிற வெங்காயம் மிளகாலாம் நல்லா அமர்ந்து மாவோட ஒன்றா இதாகிடுச்சுன்னா திருப்பி போட்டு வேகும்போது தீயாதுங்க. மேலே இருக்கிறதுல கருகாது, உள்ள மாவோடு சேர்ந்து நல்லா வெந்துடும். பாருங்க கல் வலி அப்படியே நல்லா வெந்து போச்சு. விரவடுப்புலாம் அருமையாக வெந்து போயிடும். இதே கேஸில் வச்சோம்னா சென்டரில் மட்டும்தானே சீக்கிரம் வேகும். விறகு அடுப்பில் வந்து சுற்றியும் வெந்துடும். அந்த விறகு அடுப்பு நல்லா அகலமாக இருக்குது. கல் அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள கச்சிதமாக இருக்குதுங்க. நைட் டைமில் ஒரு ரொட்டி இதில் சாப்பிட்டோம்னா போதுங்க. அதுக்கு மேலே வயிறு ஃபுல்லாயிரும், வேறு எதுவும் தேவைப்படாது. ஏமா நைட்டு கோதுமை சப்பாத்தி சுட்டு சாப்பிட்றவங்கெல்லாம் இதில் ஒரு ரொட்டி சாப்பிட்டாங்கன்னாவே போதும். டெய்லி சப்பாத்தியாவே சுட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி மாற்றி சாப்பிடலாம். ஒவ்வொருத்துக்கு இந்த தோசையெல்லாம் பிடிக்காது, கோதுமை தோசை. அவங்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது குழம்பும் தேவையில்லை, இதுக்கு எந்த குழம்பும் தேவையில்லை, சட்னி எதுவும் தேவையில்லை. வேணும்னா தக்காளி சட்னி செஞ்சு சாப்பிட்டா இதுக்கு சைடிஷ் சூப்பராக இருக்கும். பாருங்க நல்லா வெந்துருச்சு. நாங்கள் சாப்பிட்டு பார்க்குறேன். பாருங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது, அருமையாக இருக்குதுங்க. செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் என்ன செய்கிறோமோ அதுதாங்க உங்களுக்கு வந்து நாங்கள் வீடியோவாக போட்டுட்ருக்குறோம். ஆனால் சாப்பிட்ற ரெசிபி எல்லாமே எங்கள் வீட்டில் நல்லாவே சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் ரொட்டினா ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் எல்லாருமே. அதனால் உங்களுக்கும் நாங்கள் அதே ஷேர் பண்ணி போட்டுட்ருக்குறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மாதிரி வேறு ஏதாவது தேவையாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுறோங்க. தேங்க்யூங்க.